الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد قال الله تعالى في المحكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لكل أمة فتنة وفتنة أمتي المال أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மனிதன் செல்வம் குறையிறத, வறுமை ஏற்படுறத சோதனையாகவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த தண்டனையாகவும் பார்க்கிறான். வறுமை வந்துருச்சுன்னா அவன் பயப்படுறான். வறுமை வந்துருச்சுன்னா அவன் அல்லாஹ்விடம் இறைஞ்சி துவா செய்கிறான். இது தன்னுடைய பாவத்தின் காரணமாக வந்துருச்சோ அப்படின்னு யோசிக்கிறான். பாருங்க, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதே மாதிரி அல்லாஹு தாலாவுடைய சோதனை, அல்லாஹு தாலாவுடைய தண்டனையில இன்னொன்று இருக்கு. அல்லாஹு தாலா கொடுத்து சோதிக்கிறது. ஒரு மனிதனுக்கு அதிகமான செல்வங்களை கொடுத்து சோதனைக்குள்ளாக்கி அவனை இன்னும் அதிக பாவத்திற்குரியவனாக ஆக்குதல், இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முன்னால் அழிக்கப்பட்ட கூட்டங்களை பற்றி சொல்லும்போது ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, எப்பொழுது நாம் எந்த வேதங்களை கொண்டு அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டினோமோ அதை அவர்கள் மறந்த சமயத்திலே, நாம் பல உபதேசங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க அதை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. ஒரு காலப்போக்கில் அதை மறந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், வஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், அவர்களிடம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞாமத்துகளையும் திறந்து விட்டுட்டோம். எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க செஞ்சது பாவம், ஆனால் அல்லாஹ் கொடுத்தது ஞாமத்துகள். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்கள் அந்த கொடுக்கப்பட்டதை கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். அகதுனாஹும் பகுத்தன், திடீரென்று நாம் பிடித்தோம். ஃபஇதாஹும் முப்லிஸூன், இப்போ அவர்கள் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு அடியார்கள் பாவம் செய்கிறாங்க, பாவத்துக்கு சிரமங்கள் மட்டும் தண்டனையாக வர்றது கிடையாது, அவன் செய்த பாவங்களுக்கு இன்னும் ஞாமத்துகளை அள்ளி கொடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய தண்டனைகள். கண்ணியத்து கொடுத்தானவர்களே, அந்த அடிப்படையில் ஒரு அடியான் சிரமங்கள் கஷ்டங்கள்ல எப்படி அல்லாஹ்வை பயப்படுறானோ அதை விட அதிகமாக நல்ல நிலை வரும்போது பயப்படணும். ஒரு அடியான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஆனா ஞாமத்துகள்ல எந்த குறைவும் இல்லை, நல்லா சம்பாதிக்கிறான், இன்னும் நல்ல சூழ்நிலை உண்டாக்கிட்டே இருக்குன்னா இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகத்து கிடையாது, இது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆகாப். இன்னும் நாம் பிற மனிதர்கள்ட்ட பார்க்கிறோம், அவர்கள் அவ்வளோ பாவம் செய்கிறார்களே, அவங்க ஆனால் நல்லா தானே இருக்காங்க, அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கான், அவன் இன்னும் நல்லா இருக்கானே. கண்ணியத்து கொடுத்தானே, இது நல்லா இருக்கிறதாக நாம் புரியக்கூடாது. இது அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்படக்கூடிய கூடுதல் தண்டனை, இன்னும் அதிகம் பாவத்திற்கான வாய்ப்பு. இது எல்லாம் உச்சத்தில் போகும்பொழுது அல்லாஹ் தஆலா தண்டனை இறக்குவான். கண்ணியத்து கொடுத்தாங்க, உலகத்தில் எந்தெந்த சமூகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதோ அவர்கள் பலகீனமாக இருக்கும்போது அழிக்கப்படலை, அவங்க உச்சத்தில் இருக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கும்போது, நல்ல பொருளாதார பலத்தில் இருக்கும்போது அழிக்கப்பட்டார்கள். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், ஏதோ பலகீனமான சூழ்நிலையில் அழிக்கப்படலை, அவனுக்கு முழு பலமும் ஒன்று சேர்த்து அவன் இருக்கும் பொழுது, முழு படையையும் ஒன்று சேர்த்து போகும் பொழுது அவன் அழிக்கப்பட்டான். எல்லா கூட்டத்தாரையும் அல்லாஹ் தஆலா நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் தான் அழிச்சானே தவிர படிப்படியாக சிரமத்தை கொடுத்து அழிக்கல. அல்லாஹ் தஆலா நீட்டு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள்,
தனக்கு வரக்கூடிய செல்வத்தை கண்டும் பயப்படுவாங்க. இங்கே ஒரு வேலை, அல்லாஹ்வுடைய நியாமத்து தான், ஒரு வேளை இது ஒரு தண்டனையாக இருக்குமோ, இது எனக்கு ஏதோ ஒரு சிரமத்துக்கு ஆக்குறது இருக்குமோ, என்னை அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் வரக்கூடிய செல்வங்களை பார்த்தும் பயந்தார்கள். சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி, இவங்களை சிரியாங்கிற அந்த பெரிய நாடு, அதில் ஒரு நகரம் ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு ஆளுநராக ஆக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஆளுநராக இருந்தால் எவ்வளவோ செல்வங்களோட எவ்வளவோ நல்ல நிலைகளோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆளுநர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலை. உலக ரீதியாக ரொம்ப சாதாரண வாழ்க்கையை கையாளுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்களிடம் ஒரே ஒரு ஆடை இருந்தது. அவர்கள் அரசு பணி செய்யறதுக்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்வாங்க. சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் அந்த ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, ஏன் விடுமுறை எடுக்கிறீங்க? உங்கள் காரணம் சொல்லுவாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஆடைங்கிறது, போட்டுட்டு மக்கள்கிட்ட வர முடிகிற மாதிரியான ஆடைங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை நான் வாரத்தில் ஒரு முறை துவைக்கும் பொழுது என்னால் அதை போட முடியாது, அந்த ஆடையோடு மக்கள்கிட்ட வர முடியாது. அதன் காரணமாக நான் ஒரு ஆடையை வச்சுக்கிறேன். அவங்க அலுவலகத்துக்கு வர்றதுக்கு தாமதமாக ஆகும். கேட்பாங்க, ஏங்க அலுவலகத்துக்கு வர்றது தாமதமாகுதே, அரசு வேலைகளை செய்கிறதுக்கு தாமதமாகுதே? சொல்லுவாங்க, என் வீட்டில் பணிப்பெண் கிடையாது, நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் உணவு சமைப்போம், அந்த பணிகளை முடிச்சுட்டு வர்றது எனக்கு சிரமமாகுது, அதனால தாமதமாகும். இப்படி எல்லா விஷயங்களையும் உலக ரீதியாக தவிர்ந்து வாழக்கூடியவர்கள் சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு இந்த வறுமையான இந்த சூழ்நிலையெல்லாம் தெரியுது. சரி, இவ்வளவு ஆடை ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இவ்வளவு சிரமமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1000 தீனாரை, 1000 பொற்காசுகளை சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு கொடுத்துருங்கன்னு சொல்லி மதீனாவிலிருந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நபர் போகிறாரு, போயிட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க திறந்து பார்க்குறாங்க, பார்த்தா அதில் தீனார்கள், தங்க காசு. இப்போ சத்தமிட்டாங்க, ஒரு பெரிய சோதனை நடந்துருச்சு, பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சு, பெரிய தண்டனை வந்துருச்சுன்னு கத்துனாங்க. உள்ள மனைவி இருந்தாங்க, கேட்டாங்க. அது மதீனாலேருந்து அந்த நபர் வந்த உடனே ஒருவேளை அமீருல் முஃமினீன் வஃபாத் ஆகிட்டாங்களோ, உள்ளே இருந்து சத்தமிட்டாங்க. என்ன ஆச்சு, அமீருல் முஃமினீனுக்கு எதுவும் ஆயிடுச்சாங்க? சொன்னாங்க, இல்லை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் உள்ளேருந்து அந்த பெண் கேட்டாங்க, எதுவும் மதீனாவில் எதுவும் முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் எதுவும் சோதனை ஆயிடுச்சோ, எதுவும் கஷ்டமாயிருச்சோ? இங்கே கணவர் உள்ள வெளியே இருந்து சொல்கிறாரு, இல்லை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி ஒரு 1000 தீனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு கொடுக்க சொல்லி அனுப்பிட்டாங்க, இதுதான் பெரிய பிரச்சனை, இதுதான் பெரிய சோதனை ஆயிடுச்சு. இப்போ மனைவி சொன்னாங்க, அப்படின்னா ஏன் கவலைப்படுறீங்க, அதை இல்லாத மக்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் சரியாயிருமே. கணவர் பதிலுக்கு கேட்டாங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா? நான் உதவி செய்கிறேன்னு 2 கணவனும் மனைவி 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இதை யார் யாருக்கு கொடுக்கலாங்கிறத முடிவு செய்கிறாங்க. அந்த சபையிலேயே கொடுக்கப்படக்கூடியவர்கள் அழைக்கப்பட்டு கொடுக்கப்படுறாங்க. கண்ணியத்து கொடுத்தானவர்களே, ஒரு செல்வம் வர்றதையும் சஹாபாக்கள் பார்த்த பார்வை, நாம் செல்வங்களை தேடணும், செல்வங்களை நோக்கி போகணும், நல்ல காரியங்களை தேடணும், நல்ல காரியங்களை நோக்கி போகணும். அதே நேரத்தில் அதை பார்க்கக்கூடிய பார்வையில் நமக்கு ஒரு சரியான புரிதல் இருக்கணும். எல்லா செல்வமும் நமக்கு நியாமத்து கிடையாது. இந்த செல்வம் வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் வருகிறதோ, அதே நேரத்தில் யாரெல்லாம் ஒரு வேளை இது என்னை உன்னை விட்டு மறக்கடிக்கிறதுக்கு காரணமாக்கிருமோ, உன்னை விட்டு நான் தொழுதுகிட்டு இருக்கிற இந்த இபாதத்துகளை குறைச்சிருமோ, அல்லது எனக்கு பாவத்தின் மீது தைரியத்தை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு சிறு பயத்தையும் நமது உள்ளத்துக்குள்ளார நாமே கொண்டு கொள்ள வேண்டும். அப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. வந்த செல்வங்களுக்கு பயந்தது அதை அனுபவிக்க தெரியாம இல்லை, அல்லது அன்னைக்கு அனுபவிக்க வேற தேவை இல்லாம இல்லை. ரெண்டும் இருந்துச்சு. அனுபவிக்க அறிவும் இருக்கு, தேவையும் இருக்கு. ஆனால் பயம் என்னன்னா, இது மேல உள்ள டேஸ்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, இதனுடைய சுவை தெரிஞ்சிருச்சுன்னா, ஆகிரத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அது குறைஞ்சிருமோங்கிற பயம். துன்யாவுடைய டேஸ்ட்டை சுவைச்சு பார்த்துட்டோம்னா அதில் ஏதாவது தங்கடமாயிருமோங்கிற பயம். கண்ணியத்துக்கு கொடுத்தானே, தனி மனிதர்களுக்கு செல்வம்
அதிகமாக வருவதும் அது சோதனையாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஊருக்கு, ஒரு சாராருக்கு, ஒரு சமுதாயத்தவருக்கு, அந்த மொத்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா அதிகமான செல்வத்தை கொடுத்தால், உலக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தால், இதுவும் ஒரு வகையில் அந்த ஊராருக்கு வந்த அல்லாஹ்வின் சோதனையாக இருக்கலாம். சஹாபாக்கள் அந்த மாதிரி மொத்த சமூகத்துக்கும் வெற்றியும் செல்வமும் வரும் பொழுது மொத்த சமூகத்துடைய நிலையை நினைச்சு கவலைப்பட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரான், ஈராக், பாரசீக பகுதியின் பக்கமாக படை அனுப்பியிருக்காங்க. போன படை ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வெற்றி அடைகிறாங்க. அந்த படை வெற்றி கொள்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அந்த செய்தி வருது, இந்த மாதிரி ஈராக்குடைய அந்த பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு, முஸ்லீம்களுக்கு அதிகமான கனிமத் கிடைச்சிருக்கு, அந்த படை இப்போ வெற்றி பெற்ற அந்த படை மதீனாவை நோக்கி வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நிகழ்வுகள் விஷயங்கள் சொல்லப்படுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் படையை அனுப்புனது. எதுக்கு அனுப்புவாங்க? வெற்றி பெறுவதற்கு தான் அனுப்புவாங்க. என்ன நடந்துச்சு? வெற்றி தான் இங்கே நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்டுட்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்தவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது கொண்டே இருக்காங்க. மக்கள் கேட்டாங்க, இப்போ என்ன நடந்துருச்சு? நாம் விரும்பினது, நம்ம எதிர்பார்த்தது, நம்ம நோக்கம் தானே நிறைவேறி இருக்கு. அல்லாஹ் தஆலா நமது கண்களை குளிர்ச்சி அடைய தானே வச்சிருக்கான். ஏன் இப்போ நீங்கள் அழுகிறீங்க? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த கூட்டத்தார்கிட்ட வெற்றியும் செல்வங்களும் அதிகமாக வருமோ அந்த சமூகத்தாருக்கு தங்களுக்கு மத்தியில குரோதமும் தங்களுக்கு மத்தியில விரோதத்தையும் கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தாரை சோதிப்பான். அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். இன்னைக்கு மதீனத்து மக்கள் நம்ம சாதாரண நிலையில இருக்கோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு கனிமத்துகள் நம்ம ஊருக்கு வருது, நாம் எல்லாம் செல்வ நிலைக்கு மாறுவோம். இந்த செல்வம் ஒருவருக்கு மத்தியில அதாவது கோபத்தையும் விரோதத்தன்மையையும் ஏற்படுத்தி நம்மெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுருவோமோ. ஏழ்மையில இருக்கும் போது ஒற்றுமையாக வாழ்ந்த நம்ம செல்வம் வந்த உடனே நீயா நானா என்று சொல்லி சண்டைக்கு உள்ளாகிடுவோமோ அப்படிங்கிறத நினைச்சுதான் நான் அழுகிறேன் என்பதாக அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவோம். கண்ணியத்து கொடுத்தானவர்களே, எப்படி தனி மனிதருக்கு செல்வம்ங்கிறது சோதனையாக இருக்கலாமோ அதே மாதிரி ஒரு சமூகத்தாருக்கும் செல்வம் என்பது சோதனையாக, சிரமத்திற்கு காரணமாக இருக்கலாம். ஒரு செல்வத்தை நாம் பார்க்கக்கூடிய பார்வை நல்ல விதமாக எவ்வாறு இருக்கிறதோ அதே மாதிரி அது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக, அல்லாஹ்வுடைய ஒரு பரீட்சையாக, அல்லாஹ்வினுடைய ஒரு தேர்வாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சஹாபாக்கள்ல பெரும் பெரும் செல்வந்தர்கள் வாழ்ந்தாங்க. வாழ்ந்தவர்கள் மிக எச்சரிக்கையோடு அந்த செல்வங்களை கையாண்டார்கள். என்ன ஒரு நல்ல நிலை ஏற்பட்டாலும் அவர்களுடைய இபாதத்துகளோ அவர்களுடைய ஆகிரத் சம்பந்தமான சிந்தனைகளோ அவங்களுக்கு சிறிதும் குறைஞ்சிடல. எங்கேயாவது உள்ளத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா உடனடியாக எச்சரிக்கையாக இருந்து அந்த செல்வத்தை விட்டும் தன்னை விடுவித்துக் கொள்வார்கள். இது சஹாபாக்களுடைய சுன்னத். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய செல்வந்தரான சஹாபி. ஒரு சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 700 ஒட்டகங்கள், அவங்களுடைய வியாபார ஒட்டகங்கள் மதீனாவுக்கு வருது. ஒரு பெரிய செல்வ நிலைக்கு ஒரு காரணமானது. இதுக்கப்புறம் வியாபாரம் நடக்கும், இதுக்கப்புறம் ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும். அந்த நேரத்துல ஊரே பரபரப்பாக ஆகுது. ஒரு 700 ஒட்டகங்கள் ஒரு ஊருக்குள்ள வருது. இது ஒரு சந்தையில ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது. ஊர்லேயே ஒரு விதமான மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக ஆகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. கேட்குறாங்க, என்ன மக்கள் நிறைய நடமாட்டம் தெரியுது, என்ன விஷயம்? சொன்னாங்க, இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பயண ஒட்டகங்கள், வியாபார ஒட்டகங்கள்லாம் ஊருக்கு வந்திருக்கு, அதுதான் அப்படி சலசலப்பு இருக்கு. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் தஆலா துன்யாவில் அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கு என்ன கொடுத்தானோ அதில் பரக்கத் செய்யட்டும். அடுத்து சொன்னாங்க, வல் ஆஹிரத்து ஹைருன், ஆனால் இதை விட மறுமை மேலானது. துன்யாவில் அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதில் பரக்கத் செய்யட்டும். இது ஒரு நல்ல நிகழ்வு தான், சந்தோஷம்தான்.
ஆனா சொல்றாங்க இது என்ன செஞ்சிடக்கூடாது, உலகத்துல மூழ்கடிச்சிடக்கூடாது, மறுமையை மறக்கடிச்சிடக்கூடாது. ஒரு வார்த்தை அதிகமா சொல்லிடுறாங்க, ஆகிரத் இதை விட மேலானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தி பல நபர்கள் மூலியமாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு நடந்ததும், இந்த மாதிரி ஆயிஷா அம்மா சொன்னதும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மா நீங்க சொன்ன செய்தியை கேட்டேன், எனக்கும் தெரியும் இது துன்யா, இது பரக்கத்தாகட்டும், ஆனால் இதை விட ஆகிரத் மேலானதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன், இந்த ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சதக்கா செஞ்சிடறேன். அதுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அதே இடத்துல அந்த அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்லி காமிச்சாங்க. அது கண்ணியத்திற்கானவர்களே, இதுதான் செல்வத்தை நாம் பார்க்க வேண்டிய பார்வை. அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நியாமத். ஆனால் எதுவரைக்கும் நாம் அதை விருப்பம் அதிகமாகாமல், அதனோடு மோகம் கொள்ளாமல், அதுதான் அசல் நம்பிக்கை, அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி முடிவெடுக்காமல் நாம் அந்த செல்வத்தை பயன்படுத்தும் வரைக்கும் அது பெரிய பரக்கத். துன்யாவுல மூழ்காம அல்லாஹ் கொடுக்கிற செல்வத்தை சந்தோஷமாக பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இது மறுமையை மறக்கடிக்குது. இவருடைய சாதாரண இபாதத்துகள், ஃபர்லான இபாதத்துகளை தடுக்குது. அப்படின்னா இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகப்படியான செல்வங்கள் இது நியாமத்துகள் கிடையாது, இது அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்ட அதிகப்படியான தேர்வுகள், அதிகப்படியான பரீட்சைகள். இதை அடியார்கள் விளங்கி கொள்ளணும். எவ்வாறு வறுமையும் கஷ்டமும் அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்குமோ, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து செல்வத்தையும் சோதனையாக கொடுப்பான். அவர்கள் வறுமையில வர்றாங்க, அல்லாஹ் கிட்ட பொருந்தி கொள்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல கூலியை கொடுக்குறான். செல்வம் கொடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டவர்களும் அதை புரிஞ்சு, அதனுடைய ஹக்கு என்ன, அதை எங்கே எப்படி செலவழிக்கணுங்கிறத புரிஞ்சு இவர்களும் பயன்படுத்தினார்கள் என்றால் அது அவர்களுக்கு நியாமத்தாக இருக்கும். இல்லை என்றால் வறுமை எவ்வாறு கஷ்டமோ அதை விட பெரிய முசீபத் அந்த செல்வங்கள். அது கண்ணியத்துக்கு கொடுத்தாங்களே, நல்ல நிலைகளும் நம் அல்லாஹ்வால் பரீட்சிக்கப்படுவதற்காக வருகிறது. அதை புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையில நல்ல காலங்கள் வரும் பொழுதும் அல்லாஹ்வை மறந்து விட வர அல்லாஹ்வோட நினைவோடு இருக்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்